லார்ட். அஹிம்சை. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்த நாட்களில் அவருடைய பிள்ளைகளுக்கும் சீஷர்களுக்கும் அநேக சத்தியங்களை உபதேசித்தார். மலை பிரசங்கங்களை செய்தார். அவருடைய மலை பிரசங்கம் பண்ணும்போது பரலோக ராஜ்யம் பற்றியும் பூமியில் யார் எப்படி வாழ வேண்டும் என பல சத்தியங்களை கூறினார். அப்பொழுது சாந்த குணம் எவ்வளவு முக்கியம் என அவர் எடுத்து கூறிய வார்த்தை இது. இன்று எங்கு பார்த்தாலும் சாந்த குணம், சமாதானம், பொறுமை இல்லாமல் ஒவ்வொரு நாடும் அடுத்த நாட்டின் மீதும் ஜனம் அடுத்த ஜனத்தின் மீதும் கொம்பு கோர்த்து சண்டைக்கு தயாராக இருப்பதை நாம் பார்க்கலாம். ஒன்றுக்கொன்று சண்டையிட்டு மடிந்து போவதை கண்கூடா காண்கிறோம். ஆனால் பூமியை சுதந்திரிக்க சாந்த குணம் மிகவும் அவசியம். நம் இந்தியா தேசத்தில் கூட நாம் இன்று சுதந்திரமாக இருக்க மிக முக்கிய காரணம் மகாத்மா காந்தியின் அஹிம்சை, சாந்தம். காந்தியடிகள் சாந்தத்தின் வல்லமையை புரிந்து கொண்டு அஹிம்சை வழியில் சென்றதால் தான் இந்தியாவை சுதந்திரிக்க முடிந்தது. நாமும் சுதந்திர இந்தியாவில் சுதந்திரமாக வாழ்கிறோம். கோபம், மூர்க்கம், பழிக்கு பழி இவை எதற்கும் தீர்வு இல்லை. அஹிம்சை தான், சாந்த குணம்தான் தீர்வு என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வழியில் நாமும் இந்தியாவை சுதந்திரித்திருக்கிறோம். அஹிம்சை, சாந்த குணம் எந்த ஒரு எதிரியையும் வெல்லும் வல்லமையுடையது. பூமியையே அன்பால் வெல்லலாம். ஆம், நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட சிலுவையில் சாந்தமாய் தன்னை அர்ப்பணித்ததால் இன்று அவர் அன்பினால் உலகத்தையே பூமியையே சுதந்திரித்து நம் எல்லாருக்கும் தேவனாய் இருக்கிறார். அவர் வழியில் நடக்கும் தேவ பிள்ளைகளாகிய நாமும் உலகத்தை தேவனுக்கு என்று சுதந்திரிக்க பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.